கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாஷ். இவங்களுக்கு இன்னும் இயேசுவை சரியா தெரியல. எனக்கு சரியா தெரியல அதனால நான் பார்க்க மாட்டேன் இருக்காதீங்க. சரியா தெரியறதுக்காக நீங்க பாருங்க. மோசேயினுடைய முடிவை குறித்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? கர்த்தரை எப்படி அறிந்தவனா? முகம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? அதன் அர்த்தம் என்ன? மோசே கிட்ட கேட்கலாமா? மோசே, ஆமாம் எனக்கு இப்படி கேட்பேன் அதனால தான். மோசே, அது என்ன முகமுகமாக அறிஞ்சதுன்னா என்ன மோசே அப்படி கேட்டால் மோசே சொல்லுவார், உனக்கு அவர் எவ்வளோ தெரியுமா அதை விட எனக்கு தெரியும். எவ்வளோதான். நீ யாரை வேணாலும் கொண்டு வந்து நிறுத்து, ஆரோனை கூட்டிகிட்டு வா, ஆரோனுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட எனக்கு தெரியும். மிரியாமா கூட்டிகிட்டு வா, மிரியாமுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட எனக்கு தெரியும். யோசுவா என்னை விட ஸ்ட்ராங் தானே, யோசுவாவை கூட்டிகிட்டு வா, யோசுவாவுக்கு அவரை எவ்வளவு தெரியுமோ அதை விட. அதாவது அவர் பற்றி தெரிஞ்ச நபரில் இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் அதை விட டாப்பில் தான் நான் இருப்பேன். இதுதான் மோசே. ஆமாம், எனக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட. இப்படி அறிந்த மோசேயினுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? அவன் அந்த அற்புத காட்சியை பார்க்க போவேன். அவன் அக்னியை பார்த்தான், முச்செடியை பார்த்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற யாரை பார்க்கல தெரியுமா? கர்த்தரை பார்க்கல, தெரியல. ஆனாலும் கண்களை அப்படியே பார்த்துட்டு போகிறான். தெரிஞ்சுதான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, தெரிஞ்சுதான் நான் பைபிள் படிக்கணும்னு இல்லை. முதல்ல பண்ணுங்க. எனக்கு தெரியல, எனக்கு பைபிளை திறந்தாலே அது சின்ன வயசுலேயே அப்படிதானே. எந்த புக்கை திறந்தாலும் தெரியலன்னு சொல்லி நீ மூடி வைக்காத. ஜெபிக்க தெரியலன்னு சொல்லி ஜெபிக்காம இருக்காத. ஹல்லேலூயா. ஒரு வழியருக்கு ஒருத்தன் பிச்சை கேட்குறான். அவன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ் இப்படியே கேட்டான். அது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவ்வளவுதான். தெரியலன்னு சொல்லி மோசேக்கு உள்ள இருக்கிற கர்த்தரே தெரியல. அவன் முதல்ல கேட்டது உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். ஆமா, பேரு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவன் அப்படி பார்க்கறான். அவ்வளவுதான். முதல்ல நீங்க பார்க்க பழகுங்கள். ஜெபிக்க தெரியலன்னு சொல்லி ஜெபிக்காம இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்க, அதாவது நீங்க ஜெபிக்கிறது, பைபிளை படிக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை பார்க்கிறது, கர்த்தரை பார்க்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, அவங்கள மாதிரியெல்லாம் எனக்கு ஜெபிக்க வராது. ஆண்டவர் சொல்ற அவங்கள மாதிரி வரவே கூடாது. ஆமே, உனக்கு என்ன வருமோ அதுதான் வரணும். ஆமா, இப்போ ஒரு ஆயக்காரன் ஜெபிக்க வரான். பரிசேயன் ஃப்ரெண்ட்ல இருந்து பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆயக்காரன் ஜெபிக்க வருகிறான். அப்படி ஒருவேளை பரிசேயனுடைய ஜெபத்தை ஆயக்காரன் கேட்டு, ஒருவேளை இப்படிதான் ஜெபிக்க வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவனும் இவனை மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சான்னு வைங்கள, மொத்தத்துல ஆமே. சில எக்ஸாம்பிள் சொல்லாம இருக்க வழி இல்லை. நான் 10th படிக்கும் போது என் பக்கத்தில் ஒருத்தர் எழுதிட்டே இருக்கிறான் எக்ஸாம். நானும் கிருபையை அவனை பார்த்து எழுதிட்டே இருக்கிறேன். எழுதிட்டே இருந்தேன். எழுதி முடிச்சு நான் பேப்பரை கொடுக்கிறேன், அவன் சேன் வச்சு வெட்டான். அவனும் ஃபெயிலு. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்னா ஒரு பாஸ்ட் 10th ஃபெயில் வந்துடக்கூடாது. இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அவனை பார்த்து நான் அப்போ தான் யோசித்தேன், ஒழுங்கா எழுதியிருந்தான். எனக்கு தெரியும் அது இருந்தாலும் அவன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருந்து. அப்போ ஒருவேளை இவன் எழுதுறது தான் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே எழுதி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவனை 2 அடியெல்லாம் அடித்தான். அது வேற, நீ இப்படி என்ன தோக்க வச்சுட்ட. இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ணுறது. ஆமாம், எனக்குன்னு மனசுலன்னு கொஞ்சம் இருக்கு, நான் அதை கொட்டணும்னு வரேன். வரும்போது இங்கே ஆண்டவரே நான் இப்படி ஒருவேளை நம்ம இதே மாதிரி தான் ஜெபம் பண்ணணுமோ. சிலர் ஜபிக்கும் போது தலையாட்டுவாங்க, ஒருவேளை நம்மளும் ஜபிக்கும் போது தலையாட்டணும். சிலர் ஜபிக்கும் போது இப்படி, அதாவது அவங்க அவங்களுக்குரியது. நீங்க ஏன் அதை இமிட்டேட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியுது? கர்த்தர்னே தெரியல. இப்படி பாரு, இப்படி பாரு. நீ முதல்ல இப்படி கரையில் நிற்கிற இயேசு, ஆண்டவரே நான் இப்போ பார்க்குறேன்ப்பா. நீ ஏன் பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை பார்க்க
உண்மையிலேயே இவங்க பார்க்கல, அவர் பார்க்க வச்சார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை பார்க்க வைக்கிறார். அவர் தான் ஸ்டெப் எடுக்க, அவருடைய கிரியை அது. இவங்க ஒண்ணுமே பிடிக்கல, பார்க்கறாங்க. நீங்க பாருங்க, எனக்கு ஜெபிக்க தெரியலன்னு ஜெபிக்காம இருந்துடாதீங்க. எனக்கு பைபிள் தெரியலன்னு படிக்காம இருந்துடாதீங்க. சிலருக்கு இந்த வாசிக்க தெரியாது. இன்னைக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்து ஆடியோ பைபிள் இருக்கு, எவ்வளோ இருக்கு. யூடியூப்லேயே பைபிள் எல்லாமே, அவ்வளோ ஆடியோ பைபிளும் இருக்கு, அவ்வளோ எல்லாமே. அதாவது அவ்வளோ அனுகூலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இவங்க வந்து மீன் பிடிக்க போகும்போது கடல் கொந்தளிப்பாகி இவங்கள உள்ளே இழுத்துட்டு போயிருந்தா இவங்க யாரை பார்த்துருக்க முடியாது தெரியுமா? கரையில் நிற்கிற இயேசுவை பார்த்து. எல்லாம் 200 மீட்டர் தூரம் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். உங்கள் லைஃப் நீங்கள் திரும்பி பாருங்க, நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சமீபமாய் வருகிற டைம் வந்துட்டு, இனியும் தூரம் போகாதே, இனியும் தூரம் போகாதே, இனியும் தூரம் போகாதே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இனியும் தூரம் போகாத. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, அவர் கூப்பிடுதலுக்கு பதிலளியுங்கள். ரெஸ்பாண்ட் டு ஹிம். 5வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர், கொஞ்சம் யோசித்து பாருங்க, 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிற அவங்க கிட்ட ஜீசஸ் எப்படி பேசியிருப்பார் தெரியுமா? ஹலோ பிள்ளைகளே அப்படின்னு கத்திருப்பார். ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பார். இவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட். சிம்பிள் ஸ்டெப் தான், சிம்பிள் ஸ்டெப் தான். கர்த்தர் இடத்துல நெருங்க, அந்த இடத்துல 3 நாள் ஃபாஸ்டிங் இல்ல இல்ல. அப்படி பார்க்கறாங்க. அவர் கேட்கிறதுக்கு, அவருடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறாங்க. இந்த சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற அனுபவம் இருக்கு தெரியுமா? ஆமே, அது நம்ம கிட்ட கொண்டு போயிட்டே இருக்கும். அவருடைய சத்தத்தை நம்ம வந்து கண்டுக்காம இருக்கிற செயல் வந்து நம்மை தூரமாய் கொண்டு போயிட்டே இருக்கும். அவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் தெரியுமா? அது நம்மை அவரோடு நெருங்கி, அவர் பேசுறதுக்கு பதில் கொடுக்கிறாங்க. இதுல வந்து ரொம்ப ஸ்கோர் பண்றது யார் அப்படின்னா ஆபிரகாம். ஆபிரகாம் பலிபீடத்துல ஈசாக்கை வச்சுட்டு கத்தி அப்படி ஓங்கும் போது ஆபிரகாமே கொடும்போது எஸ் லார்ட் அப்படின்ட்டான். அதாவது ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருக்கும்போது மட்டுமல்ல, கத்தி முனையில் இருக்கும் போதும் ரெஸ்பாண்ட் பண்றா அப்படின்னா அவன் தான் அவருக்கு ஃப்ரெண்ட். ஆமென். எத்தனை, அதனாலதான் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். ஆண்டவர் வந்து எடுத்தது அந்த லாங் ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லவே மாட்டார். சிம்பிளா தான். அதனாலதான் என்னுடைய நுகம் வந்து நம்மளா ஒண்ணு டிசைட் பண்றோம் தெரியுமா, அதுதான் லாங் ஸ்டெப்பா இருக்கும். 2 அடி எடுத்து வைக்கும் போது டயர்ட் ஆயிரும். 2 அடி எடுத்து வைக்கும் போது டயர்ட் ஆயிரும். எடுத்தது சீஷர்களை, இயேசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார், 40 days ஃபாஸ்டிங் இருந்தார். சீஷர்களை கொண்டு வந்து நீ அப்படி இருக்கணும்னு சொல்லல சீஷர். அதனால சீஷர்கள் மேல கம்ப்ளைண்டே வந்துச்சு. என்ன கம்ப்ளைண்ட் வந்துச்சு? யோவானுடைய சீஷர்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்ல, இவன் இருக்கவே மாட்டான் அப்படியே சொல்லுவார். இவர் மணவாளன் இருக்கு, அதன் அர்த்தம் என்னன்னா எல்லாம் இருப்பான். எடுத்ததும் நல்ல சாப்பாடு போடுறார், நல்ல சாப்பாடு போடுறார். அதுக்கு அப்புறமா அவங்கள நல்லா டியூன் பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டு அவர் போறார். போகும்போது உட்காந்துட்டாங்க, ஃபாஸ்டிங் உட்காந்துட்டாங்க, ஜெபத்தில் உபவாசத்தில் தரித்திருக்கிறாங்க. இதே இது நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? அவருடைய கைடன்ஸ் இல்லாமல் நம்மளும் வருவோம் வந்து முதல்ல எடுத்ததும் 21 நாள் ஃபாஸ்டிங், அடுத்து 31 நாள் ஹாஸ்பிட்டல். ஆமா, எடுத்ததும் ஆண்டவர் வந்து சிம்பிள் தான். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்ச, நீ ஏன் லாங் ஸ்டெப் எடுத்து வைக்கிற? சிலர் வந்து வச்சா குடுமி அடிச்சா மொட்டை, சிலர் தான் வச்சா ஏங்க இப்படி லென்த்தா வளர்க்குறீங்க, லென்த் டேஸ்ல அதனால ஒரே லென்த்தா. ஆண்டு புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஒரு ரெஸ்பாண்ட் பண்றாங்க, நோ, அவ்வளோதான்.
எதுக்கும் பதில் சொல்லாம இல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை ஏன் நெருங்க முடியல தெரியுமா? அவர் பேசுறது வார்த்தைக்கு நம்ம பதில் ஒரு ஆமேன்னு சொல்ல முடியல. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியல. உன் சகோதரன் எங்கேன்னு காயின்ட கேட்கும்போது நான் என்ன அவனுக்கு எங்கேன்னு கேட்டா ஒண்ணு தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும், அல்லது எங்க இருக்கான்னு சொல்லணும். நம்ம வேற ஏதோ சொல்லிட்டு இருப்போம். நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இவ்வளவு தான் ரெஸ்பாண்ட் பண்றது, இவ்வளவு தான். அது தூதன் வந்து குளத்தை கலக்கிறதுக்கு போது நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தர் இறங்க, இதெல்லாம் கேட்டாரா? இதெல்லாம் கேட்டாரா? ஆமென். நான் அவர் என்னை நோக்கி அவருடைய சத்தம் துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், ஒருவன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு கீழே என்ன சொல்லுவது தெரியுமா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபைக்கு சொல்ற செய்தியிலையும் ஆண்டவர் ஒருத்தன் கேட்டா போதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் என் சத்தத்தை. அப்போ நான் தட்டிட்டு அவர் வாசற்படியில் நின்றுன்னா அதன் அர்த்தம்னாலே நிற்கிறதுனாலே வெயிட்டிங்ல இருக்கிறார் அர்த்தம். அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். 7 சபைகளுக்கு சொல்லுகிறார். எபேசு சபை, கடைசியாக லவோதிக்கேயா சபை. எபேசு சபைக்கு சொல்லும் போது குத்துவிளக்கின் மத்தியில உலாவிட்டு இருக்கிறார். லவோதிக்கேயாவுக்கு சொல்லும் போது வெளியே நின்று தட்டிட்டு இருக்கிறார். ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு செய்தி சொல்லும் போது எல்லாரும் கேட்டா ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கு தெரியுமா? ஒருவன். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா என்றார். அதற்கு அவர்கள் அப்படின்னு இருக்கும். அதற்கு அவர்கள், அதற்கு பேதுரு, அதற்கு யோவான் இல்ல, இந்த 12 சீஷருமே ரெஸ்பாண்ட் பண்றான். ஆனா இவங்க 12 பேருக்கு 12னா ஒரு ஆள் இல்லை. யார் இல்லை? யூதாஸ் இல்லை. ஆனால் அந்த ரவுண்டா நம்ம அப்படி சொல்றதுக்காக சொல்றேன். ஆனால் அந்த அத்தனை பேருக்கும் இது யாருன்னு தெரியல, இயேசுன்னு தெரியல. ஆனா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண பழகணும். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம அதனாலதான் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள். உன் பெயர் என்னன்னு கேட்டா பேரை சொல்லணும். என் பேர் உங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, எங்க அப்பா பேர் இல்லை, உன் பெயர் என்ன? யாக்கோபு. அவ்வளவுதான். சிம்பிள். என்னை நோக்கி ஆண்டவருடைய சத்தம் வரும்போது அதுக்கு நான் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறேன் தெரியுமா? பதில் கொடுக்கிறேன் தெரியுமா? ஆமே. ஒருத்தங்க நமக்கு ஃபோன் பண்ணும்போது நம்ம ஃபோனை எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோம்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தம் பரத்திலிருந்து எவ்வளோ துணிக்கப்படும் போது நம்ம அதை கண்டுக்காம ஸ்கிப் பண்ணி விட்டுட்டே இருக்கிறோம். ஏசாயா 65:12, 66:4 ஆண்டவர் ரொம்ப வேதனையாய் சொல்லுகிற வார்த்தை, நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். நான் கால் பண்றேன், நான் கூப்பிடுறேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிற. நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ யார்கிட்டயோ பேசுற மாதிரி கண்டுக்காம இருக்கிற. அப்படி இருந்துட்டு என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொண்டீர்கள். அப்போ தேவனுக்கு பிரியம் இல்லாததை தெரிந்து கொள்ளுகிறவங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. சாலமோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் ரொம்ப பிரிய அவன் மேல வச்சிருந்தார். ஏன்னா நமக்கு தெரியும், தாவீது பத்சேபாளுக்கு முதல்ல ஒரு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டு? இறந்துட்டு. தாவீது அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவார், உபவாசம் எல்லாம் இருந்து பார்ப்பாரு. ஆனா அந்த பிள்ளை இறந்துட்டு. அதுக்கு அப்புறம் பிறந்த பையன் தான் யார் அப்படின்னா சாலமோன். அந்த மொத்த பாசத்தை ஆண்டவர் யார் மேல வச்சிருந்தார் தெரியுமா? இது சாலமோன் மேல வச்சிருந்தார். நல்லா வளர்ந்துட்டு இருந்தான். ஆனா அதன் பிறகு அவன் அந்நிய ஸ்திரீகள் மேல அவன் ஆசை வைப்பான். ஆமென். இந்த ஆசை வைத்தது நிமித்தமாய் ஆண்டவர் வான் பண்ணுவார். 1 ராஜாக்கள் 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை
கட்டளை இட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். இதே சாலமோன்ட ஆரம்பத்தில் ஒரு சொப்பனத்தில் வந்து பேசும்போது ஆண்டவருக்கு அவன் கேட்ட காரியம் அவ்வளோ பிடிச்சது. அவன் சொப்பனத்தில் வந்து பேசின ஆண்டவர்கிட்ட சாலமோன் வந்து அவரை ரொம்ப பிரியப்படுத்துகிற மாதிரி விண்ணப்பத்தை வச்சுட்டான். இப்போ அதே போல சொப்பனத்தில் வராரு, ஆனால் அவன் இருதயத்தை திருப்பிட்டான். இது ஆண்டவருக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாக்கிட்டு. இன்னைக்கு இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு உள்ளமே, ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நீங்கள் செய்தி கேட்கும்போது அதில் உங்களுக்கான வார்த்தை ஆண்டவர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட பேசுவார். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்குற காரியத்துக்கு உள்ளதென்று சொல்லிருங்க. இது நான் தான் ஆண்டவர், இது என்னை குறித்து தான்ப்பா சொல்றீங்க, சொல்லிருங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்கன்னாலே நீங்க ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 200 முழம் கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பைபிள் ரீட் பண்ணும்போது அது ஏதோ ஸ்டோரியா படிக்காம நீங்க ரீட் பண்ணி ஆண்டவர் பேசு வார்த்தை நம்ம லைஃபோட ரிலேட் ஆகுதா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. எஸ் லார்ட், என் லைஃப் இப்படிதான்ப்பா இருக்கு, என் வாழ்க்கை. நீங்க சொல்ல உங்களை அறியாமலே கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஆமே, நம்ம வாக்கு தத்துவத்துக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆமே, பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாவது உண்டா? ஆமே, இல்ல. இது அதாவது உள்ளதை சொல்றாங்க. ஆண்டவர் எவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க, எவ்வளவு சிம்பிளா ஸ்டார்ட் பண்றாரு. ஆமே, ஆண்டவருடைய சத்தத்தை இக்னோர் பண்ணாதீங்க. அதை வந்து கண்டுக்காம விட்டுறாதீங்க. அது இன்னும் தூரத்துல தான் கொண்டு போகும். Ignoring his voice keeps distance. Responding brings closeness. ஆமென். நம்ம அதை சத்தத்தை வந்து நம்ம வந்து கண்டுக்காம இருக்க 200 முழம் 300 ஆகும், 400 ஆகும், போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண அந்த ரெஸ்பாண்ட் பண்றோம் தெரியுமா, அது நம்மளை கிட்ட கொண்டு வரும். ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மூன்றாவதாக, obey him. அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் உங்களால முடியாததை சொல்லவே மாட்டார். 21வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தான் போட்ல இருக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவங்க தொழில என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். அப்போ பொழுது விடிஞ்சாச்சு, நைட்டு கிடைக்கல. ஆமே, பொழுது விடிஞ்சாச்சு. இவர் சொல்றார், நீங்க வலதுபுறமாய் வலைய போடுங்க அப்படின்னு. நாங்க ஏன் வலதுபுறம் போடணும், நாங்க இடதுபுறம் போட்டா என்ன? ஒன்னும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது, வலதுபுறமாய் வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு இந்த சீஷர்களுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆமே, நம்பிக்கை இல்லைன்னாலும் அவர் சொல்றதை கேட்பாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அதாவது விசுவாசத்தை பில்ட் பண்றதுக்காக ஆண்டவர் சில காரியத்தை செய்ய சொல்வார். வேலைக்காரங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சா இந்த தண்ணி ரசமா மாறும்னு? இல்லை. ஆனா வேலைக்காரங்க ஒன்று செய்வாங்க, அவர் சொல்றத செய்வாங்க. எனக்கு ஃபெய்த் இல்லை, ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன்னா அதுல என்ன கிரியை வெளிப்படும் தெரியுமா? விசுவாச கிரியை வெளிப்படும். ஆமென். இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒண்ணுமே இல்லை, நைட் ஒன்றும் கிடைக்கல. வலது புறமாய் வலைய போடுங்க. இன்னும் இவர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல, ஆண்டவர் யாருன்னே தெரியாம அவரை நம்புறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை, எல்லாத்திலையும் குறைவு. ஆனால் அவர் என்கிட்ட ஒன்று சொல்லும் போது நான் அதை செய்கிறேன் தெரியுமா, அதை கர்த்தர் கனப்படுத்துவார். கீழ்ப்படிதல். ஆமென். இது வந்து the obedience இருக்குல்ல, அது practical expression of love. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவதனுடைய இந்த கிரியை தான் கீழ்ப்படிதல்.
யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அதில் 22 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் இயேசுவை பார்த்து கேட்பான். என்ன கேட்பான் என்றால், ஆண்டவரே, இந்த வேர்டை கவனிக்கணும், நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ரீசன் என்ன ஆண்டவரே? எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா எங்களுக்கு தானே உங்களை நீங்க காட்டுறீங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்த பதில பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல உலகம் நீ அப்படி பார்க்க பாரு, நீ இல்லப்பா, மொத்தத்திலேயே ஒருத்தன் என் மேல அன்பா இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பா. நாங்கள்னா யாரெல்லாம்? நானும் பிதா, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம். அவ்வளவுதான். நீ என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நான் சொன்னது நீ வந்த பாத்தியா, இதுதான் உன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே. நான் சொன்னதை நீ கீழ்ப்படிஞ்ச பாத்தியா, அது வந்து உலகம், அது உலகம். அப்படி நான் தள்ள மாட்டேன். என் சத்தத்தை ஒருத்தன் கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டானா என்ன, அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அதுதான் இங்க நடக்கிறது. அதுதான் என்ன நடக்கிறது. இவங்க கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க யோவான் இடத்தில் வருகிறார். யோவான் இடத்தில் வரும்போது யோவான் முதல்ல என்ன செய்தான் தெரியுமா? தடை செய்தான். வேதம் சொல்லுகிறது தடை செய்தான். அப்பொழுது இயேசு சொல்வார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒபே பண்றான். ஒபே பண்ணதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்குறதை யார் பார்க்கிறா தெரியுமா? யோவான் பார்க்க. அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32ல யோவான் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் இவரை தெரியாது யாருன்னு, நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனா இடம் கொடுத்தான் பாருங்க, கீழ்ப்படிஞ்சான் பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒபே பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. பாதரட்சியை கலட்டினார் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை மேல வா. யாத்திராக 34 எடுக்க வேண்டாம். 2 நீ உடைச்சு போட்ட தெரியுமா? அதே மாதிரி 2 கற்பலைகளை கையில் எடு. உன் கூட ஒருத்தனும் வரக்கூடாது. மலையில ஒரு ஆடு மாடு மேயக்கூடாது. நீ வந்து நில்லு. அவன் அதே மாதிரி வந்து நிற்கிறான். அவர் சொல்றார், நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நான் தயவு உள்ளவர். தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறீங்கனாலே அடுத்து நீங்க அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஜீசஸ் யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இயேசு யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். படகுல இயேசு வந்து உட்காரும் போது பேதுருட்ட கொஞ்சம் தள்ளு அப்படின்னார். பேதுரு கொஞ்சம் படகு தள்ளுகிறான். பேதுரு அவரை யாரா பார்க்கறோம் தெரியுமா? போதகரே, ஐயரே அப்படிம்பார். நம்ம சில பார்க்குறோம், என்ன ஜீசஸ் ஐயரா? ஐயரே, போதகரே அப்படி. அடுத்து சொல்ல போய் வலைய போடு அப்படிம்பார். அதை ஓவே பண்ணுவான் தெரியுமா? அடுத்து இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? ஆண்டவரே. அவனுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்குது. ஜீசஸ் யாருங்கிறது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஏன் பரிசேயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் இயேசுவை தெரியல தெரியுமா? அவங்களுக்கு வசனம் தெரியுதும், வசனத்தை படிச்சாங்களே தவிர வசனத்தை பிடிக்கல. ஆமென். எனக்கு பைபிள் தெரிஞ்சதுனால ஜீசஸ் தெரியும்னு கிடையாது. நான் பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சா எனக்கு ஜீசஸ் தெரியும். இங்க பாருங்க, 21வது அதிகாரத்துல
21வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இவங்க செய்யறாங்க பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோமா? இயேசுவுக்கு அன்பாயிருந்தவன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் பாருங்க. எப்படி கிட்ட கொண்டு வரார்? அவர் கர்த்தர் அப்படிங்கிறார். இதுவும் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆண்டவரே, அந்த அத்தனை பேர்ல யோவானுக்கு மட்டும் தானே முதல்ல காட்டி கொடுத்தீங்க? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில் தொங்கின காட்சியை ஒரே ஒருத்தன் தான் பார்த்தான். யார் தெரியுமா? யோவான் மட்டும். வேற யாரும் பார்க்கல. வேற எல்லாரும் எங்கேயோ ஓடி ஓடி ஒழிச்சிட்டான். சிலுவையை பார்த்தான். சிலுவையை பார்த்தான். கிராஸை பார்க்கிறவன் க்ளோரியை பார்ப்பான். ஹalleluya, ஹalleluya. கிராஸை பார்த்துட்டேன்னா மகிமை உனக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தப்படும். ஆமென். யோவான் மட்டும்தான் சிலுவையில், இயேசு சிலுவையில் அடி எல்லா செய்தியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண் கூட பார்த்தது யார் தெரியுமா? யோவான் மட்டும்தான். எத்தனை பேர் இருந்தாலும் கஷ்டத்துல ஒருத்தன் நிப்பான்னு வைங்களேன், இயேசு யாருன்னு அவனுக்கு தான் முதல்ல தெரியும். நெருக்கத்துல நிக்கிறவனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாததுனால. glory. எந்த கஷ்டத்திலும், எந்த நெருக்கத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த வேதனையிலும் சிலுவையை ரிஜெக்ட் பண்ணாம நிக்கிறவன் கிறிஸ்து அவனுக்கு தம்மை முதலாவது வெளிப்படுத்துவான். ஹalleluya, ஹalleluya. நான் இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன் அவன் மார்பிள் சாய்ந்து இருந்ததுனால. ஆமா, மார்பிள் சாய்ந்து இருப்பது ரொம்ப ஈஸிப்பா. ஆமா, சிலுவைக்கு முன்னாடி வந்து நிக்கிறது தான் கஷ்டம். என்ன வந்தாலும் நம்புவே என்னே மீட்பரை, யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகல ஆழ. ஓ ஜீசஸ், எவ்வளவு அன்பு கூர்ந்தார். இயேசு என்னை கைவிட. ஆமென். அவர் கர்த்தர். அவன் இதுவரை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்கிற இயேசுவை பார்க்கறாங்க. அவர் கேட்கறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க. அவர் சொன்னது ஒபே